வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நாம் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா உரையாடல். உரையாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் செய்தியை பரிமாறிக்கொள்வது அல்லது உரையாற்றி கொள்வது, இதுதான் என்னது உரையாடல் அப்படின்னு பேர். இப்பொழுது உரையாடல் தொலைபேசி வாயிலாக இருக்கலாம், இல்லை மின்னஞ்சல் வாயிலாக இருக்கலாம், இல்லது நேருக்கு நேராக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுதான் உரையாடல். 2 பேரும் இருக்கக்கூடிய செய்தி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம், அதுதான் உரையாடல். ஒரு உரையாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த உரையாடலில் மாணவர், தலைமை ஆசிரியர் 2 பேரும் தான் இந்த உரையாடல் நடத்துகிறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உரையாடல் பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க மாணவர் பள்ளிக்கு வந்திருக்கிறாரு. தலைமை ஆசிரியரை போய் பார்க்க போகிறார். ஏன், எதுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும், இந்த உரையாடலில் பார்க்க போகிறோம். இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன காரணத்திற்காக அந்த மாணவர் பள்ளி தலைமை ஆசிரியரை போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். மாணவர் சொல்கிறார், வணக்கம் ஐயா. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஆசிரியரை பார்த்த உடனே வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மாணவர் வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர், வணக்கம் மதி, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். மாணவர் சொல்கிறார், எனக்கு மாற்று சான்றிதழ் வேண்டும் ஐயா. சும்மா ஒரு பையன் போன உடனே எனக்கு அந்த சான்றிதழ் வேணும், இந்த சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் அந்த தலைமை ஆசிரியரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எதிலிருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, மாணவர் சொல்லக்கூடிய பதிலில் இருந்த கொஸ்டினை நம்ம மேக் பண்ணணும். இப்போ மாணவர் என்ன கொஸ்டின் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. அதுதான் விடை. இந்த விடைக்கு பொருத்தமான வினாவை நாம் தேர்ந்தெடுக்கணும். மாணவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எனக்கு மாற்று சான்றிதழ் வேண்டும் ஐயா அப்படின்னு பதில் சொல்லிட்டாப்புல. தலைமை ஆசிரியர் ஒரு கொஸ்டின் கேட்டு மாணவர் பதில் சொல்லிட்டாரு. இப்போ தலைமை ஆசிரியர் என்ன கொஸ்டின் கேட்டு இருந்தால் மாணவர் இந்த பதிலை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்லியிருக்கிறான். இப்போ என்ன கொஸ்டின்னு பார்க்கலாம். ஏன், என்ன காரணத்திற்காக சான்றிதழ் வேண்டும் அப்படின்னு தலைமை ஆசிரியர் ஒரு கொஸ்டின் கேட்குறார். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா? என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. சரியா? ஓகே. அப்போ திருப்பி என்ன சொல்கிறார் தலைமை ஆசிரியர், அப்படியா, எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது? திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ பையன் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அப்போ அந்த பையன் என்ன பதில் சொல்லியிருக்கணும், சென்னைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. சென்னை மட்டும் இல்லை, எந்த ஊரை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கிடலாம். நான் இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சென்னைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த உரையாடலில் எந்த ஒரு இடத்துலையுமே ஊர் பேரை நான் அவங்க என்ன செய்யலை, குறிப்பிடலை. ஆனால் எந்த ஊரை வேணாலும் கொடுத்துருக்கலாம். சென்னையாக கொடுத்துருக்கலாம், நெல்லையாக கொடுத்துருக்கலாம், திருநெல்வேலியாக கொடுத்துருக்கலாம், திருச்சியாக கொடுத்துருக்கலாம், எந்த ஊராக வேணாம் என்ன செய்யலாம், கொடுத்துருக்கலாம். இப்போ தலைமை ஆசிரியர் கேட்குறா, அங்கே எந்த பள்ளியில் சேரப்போகிறாய், எந்த பள்ளியில் போய் நீ சேரப்போகிற அப்படின்னு தலைமை ஆசிரியர் கேட்குறார். மாணவர் பதில் சொல்லியிருப்பார். என்ன பதில் சொல்லியிருப்பார், அங்குள்ள அரசு பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா. அந்த பையன் என்ன பதில் சொல்கிறான், அங்குள்ள அரசு பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ தலைமை ஆசிரியர் இடத்துல ஒரு கோடிட்ட இடம் மாதிரி இருக்குது. மாணவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார், என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. இப்போ என்ன கேள்வி கேட்டு இருந்தால் பையன் இந்த பதிலை சொல்லியிருப்பான். என்ன கொஸ்டின் கேட்டிருப்பார், உன்னுடன் யாரை அழைத்து வந்திருக்கிறாய் அப்படின்னு என்ன செய்கிறாரு, தலைமை ஆசிரியர் கேட்குறாரு. மாணவர் என்ன செய்கிறாரு, என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. இதுதான் இந்த உரையாடல். இப்போ 2 பேரும் பேசும்போது 2 பேரும் தான் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த உரையாடல் தான், இதுதான் உரையாடல். 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்னொன்று பார்க்கலாம். இந்த உரையாடலில் நிரப்பலாம். செல்வன் மாமா, மாமா செல்வன் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் தான் என்ன செய்கிறாங்க, உரையாடுறாங்க. என்ன உரையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்வம்,
வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ மாமா என்ன செய்கிறாங்க, வராரு, வெளியிலேருந்து வராரு. அப்போ வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன சொல்லுவோம், வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. செல்வன் கேட்குறான், வாங்க மாமா, நலமாக இருக்கின்றீர்களா? மாமா சொல்கிறார், அப்போ என்ன சொல்லியிருப்பார், நலம், நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய்? செல்வன் கேட்குறான், வாங்க மாமா, நலமாக இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறான். மாமா என்ன பதில் சொல்கிறார், நலம், நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் திருப்பி கொஸ்டின் கேட்குறாரு. செல்வன் சொல்கிறான், நான் நன்றாக இருக்கிறேன், உட்காருங்க மாமா, அம்மா அப்பா எங்கே சென்றுள்ளார்கள்? செல்வன் பதில் சொல்கிறான், இருவரும் கடை வீதிக்கு சென்றுள்ளார்கள் மாமா. கடை வீதிக்குன்னா கடை தெருக்கு. மாமா கொஷின் கேட்குறாரு, அப்படியா? அந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடம் இருக்குது. செல்வன் பதில் சொல்கிறான், நன்றாக படிக்கிறேன் மாமா. இதில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், கொஸ்டினை உருவாக்கணும். நீ எப்படி படிக்கிறாய் அப்படின்னு மாமா கேள்வி கேட்டால் தான் செல்வன் என்ன சொல்லியிருக்க முடியும், நன்றாக படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்க முடியும். மாமா, நாளை விடுதலை நாள் விழா, உன் பள்ளியில் போட்டிகள் நடத்துகிறார்களா? நாளை விடுதலை நாள் விழா, விடுதலை நாள் விழா சுதந்திர தின விழா, அதை தான் உன்னோட பள்ளியில் போட்டிகள் நடத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம்மா, நான் ஒரு போட்டி சொல்கிறான், போட்டியில் கலந்து கொள்கிறேன். அது என்ன போட்டியாக வேணால் இருக்கலாம், ஓவிய போட்டியாக இருக்கலாம், இல்லை விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக வேணாலும் இருக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது ஓவிய போட்டியில் கலந்து கொள்கிறேன். மாமா சொல்கிறார், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையாடலை முடிச்சுக்கிறாங்க. முதல் உரையாடலில் மாணவர் அண்டு தலைமை ஆசிரியர் 2 பேர் உரையாடினதை பார்த்தோம். இரண்டாவது உரையாடலில் செல்வன் மாமா இவங்க 2 பேரும் உரையாடுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.